வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு வந்து என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால நாங்கள் வீடியோ போடணும்னு நினச்சிட்டே இருந்தோம். பட் வந்து டைமே சுத்தமாக இல்லை. டைம் இல்லைன்னா இவர் வந்து ஒர்க்கு போயிடுவார். எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூனாலும் வீடியோ போட முடியல. ஸோ அதனால தான் வந்துட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கோம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிக்கலைன்னா ஓட்டி விட்டாவது பாருங்க என்ன சொல்றோம்னு. பிடிச்சிருந்தா டபுள் டன் கொடுத்து பாருங்க. அதுவும் நீங்க கேட்ட கொஸ்டின் தான். நீங்க நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருந்தனால தான் நான் திருப்பி அதே கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்கனால தான் நாங்க இன்னைக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். வளகாப்பு வீடியோ போட்டிருந்தோம்ல, அப்போ அதில் கேட்டிருந்தாங்க, ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, வளகாப்பு பண்ணிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு நீங்கள் போகவே இல்லையா, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க, இப்போ கரண்ட்டாக நீங்கள் எங்கே இருக்கீங்க, அம்மா வீட்டில் இருக்கீங்களா இல்லை ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து இவர் ஆன்சர் பண்ணுவார். நீ ஆன்சர் பண்ணு. ஆமாம், வளகாப்பு முடிச்சுட்டு நம்ம வீட்டில் தான் இருக்காங்க. ஏன்னா அவங்கள இங்கேருந்து இப்போது விட முடியாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம அந்த ப்ரெக்னென்ட் டைம்லேயே ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க அவங்களோட உடம்பு வீக்கு, ரொம்ப ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு. 7 மாதம் வரைக்கும் ட்ராவல் பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது, ரெஸ்ட்லேயே இருக்கணும்லாம் சொன்னதுனால சுத்தமாக என்னது அவங்க உடம்புக்கே முடியல. அப்போ அதனால் எங்கேயும் போகலை. அப்போ அப்படி இருக்கும்போது இங்கேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகிறதுன்னா அது முடியாத விஷயம். பஸ்ஸில் ட்ரெயினில் எதுலையாக இருந்தாலும் செட் ஆகாது. அதனால தான் ட்ராவல் இல்லை. எதுனாலும் சரி நம்ம வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, சரி நம்ம பிள்ளை வீட்டில் நிற்கிறதுல என்ன இருக்குது, என்னதான் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டு, அதனால் போக வேண்டாங்க, இங்கே தான் இருக்காங்க, இனி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின் வந்து கேட்டிருந்தீங்க, எனக்கு எத்தனாவது மந்த்துன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு மாமா ஆன்சர் பண்ணுவாங்க. நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க மாமா. அவங்க கரெக்டாக 9 மாதம் முடித்து 2வது வீக் நடந்துட்டுருக்கா. அப்படின்னா என்ன 37 வாரம் சம்திங் ஆகும். அப்படி போகுது. அதான் இனி என்னென்னா இந்த மந்த்து அது மாதிரி கூடவே கேட்டிருந்தாங்க. டெலிவரி டேட்டு எக்ஸெக்ட் ஆகாது சொல்லியிருக்காங்க. இந்த மந்த்து தான், இந்த மந்த்து லாஸ்ட் டைம், அதாவது 25லேருந்து 31 அந்த 5 நாளுக்கு கேப்பில் சொல்லியிருக்காங்க அவங்க கொடுத்துருக்க டேட்டு. ஆனால் இருக்க கேப்பில் என்ன நடக்குங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். ஆமாம், அதுக்கு விட ஏன் அக்காவை வீடியோவில் காமிக்கவே மாட்டேங்கிறீங்க, ஏன்னா நீங்கள் மட்டும் வீடியோ போட்டுகிட்டே இருக்கீங்க சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆமாம், அவங்க அம்மா வீட்டுக்கெல்லாம் விடலை. ஆனாலும் என்னென்னா அவங்களுக்கும் முடியலை. தொட்டு டயர்டு, தலை சுற்று, அது இதுன்னு ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்குமா. அதனால தான் சரி இப்போதைக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம். நம்ம ஏதோ நம்மளால் முடிஞ்ச ட்ரை பண்ணலான்னு. அதுக்கு பின்ன வந்து டெலிவரிக்கு வந்து உங்கள் அம்மா வந்து இங்கே வருவாங்களா, இல்லை டெலிவரி எல்லாம் முடிஞ்சிட்டு நீங்கள் ஊருக்கு போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அத்தை வரும். அவங்க வந்து வளகாப்பு டைமில் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி எத்தனை 4-5 டைம் வந்துட்டு பார்த்துருப்போம். அப்போது இப்போ என்னென்னா அவங்க ஒருத்தங்க தான் வேலைக்கு போகிறாங்களா, சில விஷயங்களெல்லாம் அவங்களுக்கு தான் பார்த்தாகணும். அப்போ அதனால் என்னென்னா அவங்க இங்கேருந்து கிளம்பி போய் இந்த நாளுக்குள்ளே அவங்களால முடிஞ்ச வரைக்கும் வேலை செஞ்சுட்டு அந்த டைம் கணக்கு பண்ணி வருவாங்க. வந்து பின்ன கொஞ்ச நாள் நிற்க வேண்டியது இருக்கும் இல்லையா, நின்றுட்டு பின்ன போகிற டைமில் அடுத்தது. ஆனால் அவங்க இந்த கேப் டைமில் ஃபுல்லாக லீவ் எடுக்க முடியாதுல்ல, அதனால் வேலைக்கு போயிருக்காங்க. கண்டிப்பாக வருவாங்க இங்கே. நீங்கள் போட்டிருக்க தாலி செயின் வந்து கோல்டா கவரிங்கான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. யாரு இது வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தது தான். ஜுவல்ஸ் வீடியோன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுருந்துருப்பேன். அதில் வந்து ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க, இப்படி காமிச்சிங்கன்னா அவங்க வீட்டில் திருட வந்துருவாங்கன்னு சொல்லி ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பின்ன வந்து இன்னொருத்தங்க கேட்டிருந்தாங்க, நீங்கள் போட்டிருக்க தாலி செயின் வந்து எத்தனை பவுன், அது கோல்டா கவரிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரியா, அதுக்கு மாமா நீங்கள் ரிப்ளை பண்ணுங்க. அவங்க போட்டிருக்கிறது தாலி செயின் வந்து கோல்டு தான். நம்ம கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். என்னது, இந்த தாலி செயின் ஒன்றுமே கோல்டில் தான் போடுவாங்க. மற்ற ஊர்களில் எப்படி என்னன்னு தெரில. இங்கே எல்லாருமே நார்மலாக எந்த இதாக இருந்தாலுமே தங்கத்தில் போடுறது தான் வழக்கம். அதுவுமே எங்களுக்கு வழக்கம்னு சொல்லி நான் நார்மலாகவே எங்களுக்குமே இப்போ நான் வந்து கிறிஸ்டின்ஸாக, அப்போது சிலவங்க வந்து போடுவாங்க, சிலவங்க வந்து போட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு என்னது இந்து கிறிஸ்டின் அப்படி எதுவுமே இல்லாமல் 2 பேருக்கும் பொதுவாக ஒரு ஹார்ட் சிம்பிள் போட்டு அப்படி ஒரு தாலி செயின் தான் பண்ணியிருந்தோம். அது தாலி செயின் கோல்டு தான். ஆமாங்க, கோல்டு தாங்க. இனிமேல் டெய்லி லைவ் வருவீங்களான்னு கேட்டிருந்தீங்க. இனிமேல் டெய்லி லைவ் வர்றதுக்கு நாங்கள் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணுறோம். ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக லைவ் வரணும். ஏன்னா லைவ் வந்தால் தான் இப்போ நிறைய பேர் சில விஷயங்கள் கேட்கும்போதும் அவங்கள்ட்ட பேசும்போது, இப்போ நமக்கு தனிப்பட்ட இதில் ஃபேமிலி இருக்கும், தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அது வேறு. ஆனாலுமே லைவில் வந்து நிறைய பேர் கேர் எடுத்து சில விஷயங்கள் கேட்கும்போது
ஹாப்பி. அதோட ஒருத்தர் வந்து நம்ம ஊர் பக்கம் வரைக்கும் வந்து அண்ணா வரட்டுமா அண்ணா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அப்போ அவர் வந்து அந்த ஏரியாவும் நம்ம ஏரியாவுக்கு வர்றதுக்கும் நைட் டைம் ரொம்ப டைம் ஆகும். அதனால தான் வேண்டான்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நான் இது பண்ணுறேன்னா நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதே மாதிரி லைவ் எல்லாம் போடும்போது எத்தனை பேர் காசு கொடுத்தா சென்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து உண்மை. நான் வந்து யார்கிட்டையும் நம்ம கேட்கறது இல்லை, அதுக்கு விருப்பப்படுறது இல்லை. ஆனாலுமே இப்போ ஒருத்தவங்க அது பண்ணும்போது அது ஹெல்ப்பான்னு கேட்டால் எப்பயுமே அது ஹெல்ப் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அது வந்து அவங்க பண்ணும்போது உண்மையாக சொல்ல போனால் எங்களுக்கு அது ஹாப்பியாக இருக்கும். பட் அதே டைம் வந்து நமக்காக அவங்ககிட்ட அமௌண்ட் இருக்கோ இல்லையோ நமக்காக அதுக்கு பண்ணுறாங்களேன்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்மளுக்கு பண்ணணுன்ற மனசு உள்ளவங்க சிலவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அப்படின்ற ஒரு தினமுமே வராங்க நம்மள்ட்ட ஃப்ரீயாக பேசுகிறாங்கன்ற ஒரு இது இருக்கு. ஆனால் நாங்களுமே அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்க நம்மள கேரா ஒரு வாரத்தை கேட்டாலும் அது நமக்கு கொஞ்சம் மனசுக்கு ஒரு இதாக இருக்குல்ல. அதனால நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் அமௌண்ட் எதுவுமே பண்ண வேண்டாம். எங்களுக்காக என்னென்னா எப்படி நீங்கள் லைவில் வந்து எவ்வளோ கேரிங் எங்ககிட்ட பேசுகிறீங்களோ அதே மாதிரி எங்கள் வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கள் வீடியோவை ஷேர் பண்ணி அது மூலமாக எங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கிடைச்சாலே எங்களுக்கு ரொம்ப 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 ஹாப்பி. பேர் ஒருத்தர் 2 பேர் கிடையாதுங்க. இந்த கொஷின்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இவர் கன்னியாகுமரி தானே, கன்னியாகுமரி தான், ஆனால் நீங்கள் ஏன் அந்த லாங்குவேஜில் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு உண்மையாக உனக்கே தெரியல, ஏன் நீ கன்னியாகுமரி லாங்குவேஜில் பேச மாட்டேங்கிற? நான் கன்னியாகுமரி லாங்குவேஜில் பேசினா யாருக்குமே அதிகமாக புரியாதுன்னா இப்போ என்ன சொல்கிறது, இப்போ நார்மலாகவே நம்ம லாங்குவேஜ் எந்த இடத்துல போனாலுமே குமரி தமிழ்னா அந்த குமரி தமிழுக்கான தனியாக ஒரு மதிப்பு மரியாதையுமே இருக்குது. அது எப்போனாலும் சரி குமரி தமிழ் எப்போவுமே சிறப்பு அதுலேயும். ஆனால் அந்த லாங்குவேஜ் சிலவங்களுக்கு பேசும்போது புரியாதனால மட்டும்தான் என்னது நம்ம நார்மலான லாங்குவேஜ் பேசுவோம். இல்லை என்னன்னா நம்ம ஒரு தமிழில் செல்லுவோம், அந்த லாங்குவேஜ் இல்லை, அந்த ஸ்லாங் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது சில அளவுக்கு மனசுலும் ஆகாது, நம்ம என்னன்னு சொன்னால் மொத்தத்தில் விளங்கவும் செய்யாது. ஆனால் இவங்க வந்து உண்மை எங்கள் ஊர் கன்னியாகுமரி தாங்க. கன்னியாகுமரி தான் நாங்கள் இருந்து வீடியோ எல்லாமே போடுறோம். இவர் கன்னியாகுமரி ஸ்லாங் நல்லா பேசுவார். பட் வந்து நான் பொள்ளாச்சி தானே, ஸோ வந்து எனக்கு வந்து இவங்களோட ஸ்லாங் எனக்கு தெரியாதனால எனக்கு புரியுற மாதிரி இவரை பேசி பார்க்குறவங்களுக்குமே சில பேருக்கு புரியாதனால தான் அவர் இப்படி பேசுகிறாரு. மற்றபடிக்கு அவர் அதை தாண்டி ஒரு வெற்றிகரமும் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமும் கேட்ட ஒரு கேள்வி இருக்கு, என்னது யூடியூப்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து சேலரி எவ்வளோ எடுத்தீங்க? இதுதான் மெயினா. இது சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தாங்க, என் மாமா ஞாபகப்படுத்திட்டாங்க. இதுதாங்க கேட்டாங்க எல்லாருமே, உங்களோட யூடியூப் பேமெண்ட் உங்களுக்கு எவ்வளவுன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு பேமெண்ட் கேட்கறதுக்கு முன்னாடி நேராக போய் சேனலில் இப்போ 200 வீடியோக்கு மேலே கூட போட்டிருக்கலாம், போய் ஒவ்வொரு வீடியோவும் எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு பார்த்தா அப்போ தான் தெரியும் நாங்கள் எவ்வளோ லட்சக்கணக்கில் வாங்குறோம். ஏன் ஜாமி நீங்கள் வேறு சங்கடப்படுத்துவீங்க. ஐயோ, நம்ம ஏதோ சின்ன இதாக நம்ம போட்டு வரோம். நம்ம அன்னைக்கு சொன்ன வீடியோவில் போட்ட மாதிரி மானிட்டைஸ் ஆச்சு. மானிட்டைஸ் ஆனாலும் நமக்கு வந்து யூடியூப்லேருந்து அந்த சின்ன மணி ஆட் ஆகுது வந்து ரொம்பவே கம்மி தான். ஏன்னா இப்போ புதுசாக நிறைய அப்டேட் கொண்டு வந்திருக்கு. ஆயிருந்தாலும் நம்ம அந்த டைமில் எப்படியோ நம்ம மானிட்டைஸ் பண்ணோம். இப்போது ஒரு வீடியோ மினிமம் 10Kக்கு மேலே, அது ஒன்றும் வேண்டாம், ஃபுல் வீடியோ போட்டால் 5K மேலே போகணும். ஷார்ட் வீடியோ பார்த்தா 10Kக்கு மேலே கண்டினியூ எல்லா வீடியோவும் போனால் மட்டும்தான் ஓரளவு மந்த்லி இல்லை 2 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது நார்மலாக எடுக்கிறதுக்கான வழி இருக்குது. அல்லாமல் ஓப்பன் பண்ண நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 5 பைசா எடுத்ததில்லை. ஆட் ஆகுதான்னு கேட்டால் கொஞ்சமாக ஆட் ஆகுது. இல்லை, ஆனால் எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, இப்போ யூடியூப்லேருந்து இவ்வளோ அமௌண்ட் ஆட் ஆனால் மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படின்னு. அது கிட்டத்தட்ட 10-11 மாசம் ஆகி இது வரைக்கும் நாங்கள் எடுத்தது. மானிட்டைசேஷன் வந்து நாங்கள் எப்பயோ ஆன் பண்ணிட்டோங்க. நாங்கள் போகிற வீடியோக்கு எப்பயோ பணம் ஆட் ஆகிட்டு தான் இருக்கு. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து $1, அதாவது $1ங்கிறது 80 ரூபாய். அந்த 80 ரூபாய் ஆட் ஆகுறதே எங்களுக்கு கஷ்டம். அது $1 கூட ஆட் ஆகாது, $1 கூட ஆட் ஆகாது. பார்த்தீங்கன்னா 0.03 நம்ம வந்து சொன்னா இவன் போய் சொல்றான்னு இருக்கும். ஒரு ஷார்ட் வீடியோ போட்டால் கூட அதுக்கு $0.01 ஆட் ஆகணும்னாலே நமக்கு என்ன 1000 வியூஸுக்கு மேலே போகணும். 1000 வியூஸுக்கு மேலே போகிற வியூஸு ஃபுல்லாக பார்த்தாங்கன்னா ஓகே, நார்மலாகவே 0.01 நார்மல் ஆட் ஆகும் 1Kக்கு 2Kக்கு. இது மற்றபடி ஏதோ போட்டாங்க பார்த்தோன்னு இருந்தாச்சுன்னா 2K 3K போனால் தான் 0.01 ஆட் ஆகும். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ரிஸ்க் தான். இதையெல்லாம் எதிர்பார்த்துருந்தா நடக்காது. ஆனாலும் கிடைக்கிற டைம்ல போடணுங்கிறது எங்க ஆசை. நாங்க வந்து இப்ப வரைக்குமே வந்து யூடியூப் மட்டுமே ஃபுல்லா நம்பி நாங்க இருக்கல.
என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் போயிட்டு தான் இருக்காரு. அவர் முன்னாடி நம்ம சொன்னது மாதிரி இந்த ஆன்லைன்ல எல்லாம் போட்டிருந்தோம், இந்த பலாப்பழ சிப்ஸ், இந்த இது இன்னும் நிறைய பிஸ்னஸ் பண்ண மாதிரி எது தேன் ஹனி எல்லாம் வச்சு பெரிய ஆளான. ஆனால் நமக்கு என்ன சுச்சுவேஷனோ தெரில, இப்போ ஒரு 5-6 வருஷமாவே எல்லாம் கொஞ்சம் டிம்மாக தான் இருந்துச்சு. இந்த வாட்டி ஓகேவா வந்துச்சு. லாஸ்ட் டைமில் ஒரு மழைனால அதுவுமே போச்சா. வேற ஒரு வேலைக்கு தான். இப்போ நம்ம காலையிலே நம்ம சொன்னோம்ல ரப்பர் மரம் எல்லாம் அந்த ஸ்டார்டிங் வீடியோவில் போட்டிருந்தோம். அந்த ரப்பர் மரம் வெட்டி அதுலேருந்து வர இது வச்சு தான் நம்மளோட கதை போகுது. அதை தாண்டி விடிய காலையில் போய் வேலையை முடிச்சுட்டு அவங்களும் இப்படி இருக்கனால நம்ம வீட்டுக்கு வந்துடும். அப்புறம் அதையும் தாண்டி சில பேர் வந்துட்டு யூடியூப் பேமெண்ட் எடுத்தீங்களான்னு கேட்டிங்களா? உண்மையாக சொல்கிறேங்க, நாங்கள் யூடியூப் பேமெண்ட் இப்போ வரைக்குமே எடுக்கலை. நாங்கள் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணியே ரொம்ப மந்த் ஆச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் $100 ரீச் ஆனால் தான் அமௌண்ட் கொடுப்பாங்க. இப்போ வரைக்கும் $100 எங்களுக்கு ரீச் ஆகலை. ஸோ அதனால் வந்து யூடியூப் பேமெண்ட் இப்போ வரைக்கும் நாங்கள் எடுக்கலை. யூடியூப் மட்டுமே நம்பி நாங்கள் இல்லை. என் ஹஸ்பண்ட் வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாரு. அதில் வர அமௌண்ட்டை நாங்கள் லைஃப் ரன் பண்ணிட்டுருக்கோம். அதில் கூட சில பேர் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அண்ணான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எங்களால் அது கூட பண்ண முடியல. ஏன்னா பண்ண முடியாத சுச்சுவேஷன். கண்டிப்பாக நாங்களும் ஒரு நாள் வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற நிலைமைக்கு நாங்கள் வருவோம். அப்போ கன்ஃபார்ம் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். சரிங்களா? நீங்கள் கேட்ட கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நாங்கள் ரிப்ளை பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். 1-2 கொஷின்ஸ் நாங்கள் விட்டுருந்தாலுமே சாரி. நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க என்னடா இவங்க வளவலன்னு அப்படிலாம் இல்லை. நம்மளை பார்க்குற ஒரு 10 பேர் ஆனாலும் அவங்க எங்கள்கிட்ட கேட்ட கேள்விக்கும் அவங்க எங்கள்கிட்ட கேர் எடுத்து கேட்ட விஷயங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணோம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் இதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.